ஏதோ ஒரு படத்துல இப்ப கூட சமீபத்துல பார்த்தேன். நெத்திப்பூல அடிச்ச மாரி உடைச்சு சொல்லியிருப்பாய்ங்க. இந்த ஐயோ! அந்த படம் பேரு இப்ப ஆரியன்னு நெனைக்கிறேன். ஆரியன்னு ஒரு படம். ஒரு ஒரு ஸ்னீக் பீக் பார்த்தேன் அது. அது என்ன போட்டிருந்தான்னா, அந்த இன்டர்வியூல அந்த ஹீரோ சொல்லுவான். "இப்படிப்பட்ட நபருக்கு அரசாங்கம் இப்படி அவார்ட் குடுத்திருக்கு. இப்படிப்பட்ட நபருக்கு அந்த இதெல்லாம் இவங்கலாம் அவார்ட் குடுத்துருக்காய்ங்க. அவார்டு காசு குடுத்தா நாய், பேய் கூட குடுப்பாய்ங்க." அப்படின்னு அத உடைச்சு விட்டுருப்பாய்ங்க. உண்மையிலே இந்த அவார்ட் வாங்கியிருக்கேன்னு பெருமை பேசினவன், டிவில உட்கார்ந்து பேசினவன் பெருமை பேசினவன்லாம் அந்த அந்த சீன பார்த்தான்னா, கார்த்திபுரம் மாரி இருந்திருக்கும். ஒரு படிக்காத பாமரன் கூட புரிஞ்சுக்கலாம். காசு குடுத்த அவார்டுங்க. நீங்க நெட்ல போய் பாருங்க. நெட்ல போய் அடிச்சு பாருங்க. எவ்வளோ அவார்ட் இருக்குங்கிறீங்க. யார் கையில அவார்ட் வாங்கணும்? அந்த வர்றவங்க குடுக்குறவங்களுக்கு என்ன அமௌண்ட் நீங்க குடுக்கணும்? எல்லாமே கிளியரா போட்டுருவான். பிரேக்கப் மொதற்கொண்டு போட்டிருப்பான். போட்டிருப்பான். அவன் அவார்ட் வாங்குறதையும், அவன் டிவில வர்றதையும், அவன் பெரிய அப்பாட்டக்கர மாரி பேசலையும், அவன் பயங்கரமா வீடியோல உட்கார்ந்து அவன தன்னை பிரபலப்படுத்திக்கிறதையும் வச்சுட்டு, முழுமையா நம்பி காச குடுக்குறது தான் அபத்தம். படிச்சிருக்கோம்ல. ம். சொந்தக்காரன் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கவங்க கேட்டாலே காசு குடுக்க மாட்றோம். அவன் எங்க திருடிருவான், லவ் திருடிருவான்னு நெனைக்கிறோம். தெரிஞ்சவனே திருடிருவான், லவ் திருடிருவான்னு நெனைக்கிறோம். தெரியாதவன எப்படி நம்புறீங்க?